சூழின் குறுக்குவெட்டு தோற்றம், சூழோட அமைப்பு. இது ப்ராக்டிக்கல் தியரியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. இது முக்கியமான கொஸ்டின். இப்போ சூழ் எங்கே இருக்குது? அதுவும் மலரையுடைய பாகம், பெண் பாகம். இதுதான் சூலகம். சூழ் இருக்குது அதுக்குள்ளார. இது சூலகத்தண்டு, சூழ்முடி, பெண் இனப்பெருக்கு இருக்குது. இந்த சூலகத்தோட அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூளுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூலகம் 2 சூளுரைகளால் மூடப்பட்டிருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்லேயே அந்த சூலகம் இது 2 சூளுரைகளால் ஆனது. 2 சூளுரைகளால் ஆனது. சூலகம் 2 சூளுரைகளால் ஆனது. இது நம்ம பெருவிந்தகம். இதை நம்ம பெருவிந்தகம் என்று சொல்வோம். சூளோட காம்பு சூழ்காம்பு. கீழே இருக்குது சூழ்காம்பு. சூளோட காம்பு சூழ்காம்புன்னு சொல்லுவோம். சூழ்காம்பு சூளோடு இணையக்கூடிய இந்த பகுதிக்கு சூழ்தல்ம்பு அல்லது ஹில்லம்னு சொல்லுவாங்க. சூளோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேரன்கைமா திசுக்கு என்ன பேர்னா சூழ் திசுன்னு பேசு. சூளுரை உருவாக்கும் துளை. இந்த சூளுரை இருக்கு இல்லையா, இது உருவாக்கும் துளையை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூழ்துளைன்னு சொல்லுவாங்க. சூழ்துளைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த பகுதியை சலாசான்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்துளைக்கு பக்கத்தில் ஒரு நீள் வடிவில் சூழ்திசுக்கரில் பெரிய நீள்வட்ட அமைப்புக்கு பேர் என்னன்னாக்கா கருப்பைன்னு பேர். இதுக்கு என்ன பேருனா கருப்பை. இந்த கருப்பையில் என்ன இருக்குன்னா 8 உட்கருக்கள் இருக்கும். கீழே 3, நடுவில் 3, மேலே 3, கீழே 3, நடுவில் 2 இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்தா தெரியும். மேலே 3, கீழே 3, நடுவில். இது செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. 2ஆம் நிலை உட்கருன்னு சொல்லுவாங்க. இது ஆன்டிபோடல். இது சினர்ஜிட்ஸ். நடுவில் எக்கு இருக்கும். இது எம்பரியோ சாக். அதுக்குள்ளார நடுவில் எக்கு இருக்கும். இதுதான் சூளுடைய அமைப்பு. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இது ப்ராக்டிக்கலுக்கு வரும், தியரிக்கு வரும். நல்லா படிச்சுக்கணும். சூளுரை 2 சூளுரைகளால் ஆனது. அப்புறம் சூழ்தீசு. அதுக்கப்புறம் சூலகப்பைக்குள்ளார கருப்பை இருக்கும். சூழ்துளை, சலாசா, சூழ்காம்பு, ஹில்லம், தழும்பு.